ஸோ முதலாவதா அல்லாஹு தாலா நமக்கு அருளிய இந்த அல்ஃபாத்தியா சூரா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அல்ஃபாத்தியா சூரா நமக்கு தொடர்ந்து, அதாவது எல்லா வக்து தொழுகையிலையுமே இதை நம்ம ஓதக்கூடியவர்களாக இருக்கும். அவ்வளோ ஒரு சிறப்பான இந்த அல்ஃபாத்தியாவில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும்? இந்த அல்ஃபாத்தியா பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஏதாவது இங்கே ஷேர் பண்ண முடியுமா? யாராவது அல்ஃபாத்திஹா பற்றி? நான் சொல்கிறேம்மா சிஸ்டர். சொல்லுங்கம்மா. அதாவது இந்த அல்ஃபாத்திஹால சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம குரான் வசனங்களில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் இந்த சூறால நம்மளுக்கு சுருக்கமாக சொல்லி காட்டியிருக்கான் சிஸ்டர். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், அருமை அருமைம்மா. ஆமாம், அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயமா. சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த ஒட்டுமொத்த குரானையுமே ஒரு ஒரு சம்மரி மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இதில் அடங்கும். அவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயங்களை அல்லாஹ் தாலா நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கான். ஸோ எப்படிப்பட்ட இந்த அல்ஹம்து சூறாவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது விஷயம் பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இதோட ஒவ்வொரு சொல்லலையுமே ஜஸ்ட் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்மி அப்படிங்கிறது பெயர். நம்ம பிஸ்மி மட்டும் விஷயம் இல்லை, எல்லாமே பிஸ்மி தான். என்னுடைய பேராக இருக்கட்டும், உங்களுடைய பேராக இருக்கட்டும், எல்லாமே அந்த பிஸ்மி. அதில் எது ஸ்பெஷலை கொடுக்குது? அல்லாஹ், பிஸ்மில்லா, அல்லாஹ்வின் பெயரால். ஸோ அந்த பிஸ்மி அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறோம். இன்னும் அவன் எத்தகையவனாக இருக்கிறான்? அர் ரஹ்மான் அர் ரஹீம். இந்த அர் ரஹ்மான் அர் ரஹீம் குரானில் அதிகமாக ரஹ்மான்னு தான் வரும். ரஹீமுங்கிற வார்த்தை கொஞ்சம் குறைவாக தான் வரும். இன்னும் நம்ம பார்ப்போம் எத்தனை தடவை ரஹ்மான் வருது ரஹீம் வருதுன்னு. நம்ம போக போக நமக்கே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ இந்த அர் ரஹ்மான் பேர் அருளாளன். அருள்னா என்னம்மா? அருள் சும்மா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ நம்ம அமைதியாக இருக்கிறவங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணலாம். அருள், பேரருளாளன். இப்போது இந்த பேரருளாளன் அப்படிங்கிறது அந்த அருளை குறிக்குதுன்னா, நம்ம கொடை கொடுப்போம் இல்லையா, தர்மம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதைத்தான் அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அருள் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா நம்ம மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாக தருவோம். இன்னும் சிலர் இருக்கிறத மொத்தமாகவும் தரக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. ஆனால் நம்மக்கிட்ட இல்லாததை யாராலையும் கொடுக்க முடியாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனால் அல்லாஹு தாலா எல்லா வளங்களையுமே, எல்லா பொருட்களையும், எல்லா உறவுகளையுமே நமக்கு அருளாக தரக்கூடியவன். முக்கியமாக இந்த அருளுங்கிறத இன்னும் சிந்திச்சு பாருங்களேன். நம்ம ஒரு தானம் பண்ணுறோம் அப்படின்னா ரோட்டில் போகிற வரவங்களுக்கு கூட நம்ம தானம் பண்ணுவோம். யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கும் தானம் பண்ணுவோம். இன்னும் மனிதர்களில் நல்லவங்க தனக்கு பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட நம்மளை ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுத்திட்டாங்க, என்னவா இருந்தாலும் அதெல்லாம் பெருசு பண்ணாமல் அவங்களுக்கு தானம் வழங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஸோ மனிதர்களே இத்தகையவர்களாக இருக்கோன்னா அல்லாஹு தாலா எத்தகைய பேர் அருளாளனாக இருப்பான். ஸோ அவன் தன் நாடியவர்களுக்கு எல்லாமே தருவான். அது ரஹ்மான். அதே மாதிரி ரஹீம். ரஹீம்னா அன்பாளன். இப்போ அருளுக்கும் அன்புக்கும் வித்தியாசம் நம்ம ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிடுவோம். அன்புங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அருள் அப்படிங்கிறது சோஷியலான ஒரு விஷயம், சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். அது யாருக்கு வேணால் எப்போ வேணால் நம்மளுடைய மூடை பொறுத்து நம்ம தருவோம், நம்மளை கம்பேர் பண்ணும்போது.
அதே மாதிரி அல்லாஹு தாலா அவன் தன்னுடைய விருப்பத்துக்குட்பட்டு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் தருவான். அப்படி தரும்போது அவன் ரஹ்மானாக இருக்கான். இதே அன்புங்கிறது அவனுடைய உள்ளம் சார்ந்தது. நம்ம இப்போ என்னைய வந்து உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா, நான் வந்து உங்ககிட்ட என்னைய வந்து உங்களுக்கு பிடிக்குமா, என்னைய நீங்கள் நேசிங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. என்ன சொல்லலாம்? என்னுடைய செயல்கள் மூலமாக தான் உங்ககிட்ட உங்களுடைய அன்பை என்னால் பெற முடியும். அதே மாதிரி தான் இறைவனுடைய அந்த அன்பு ஆனது நம்மளுடைய செயல்கள் மூலமாக தான் அவன்கிட்ட நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதிகமாக இறைவன்கிட்ட ரஹ்மானே ரஹ்மான் அப்படின்னு தான் கேட்க போகிறோம். ரஹீம் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்கள் அவன்கிட்ட கேட்கும். ஸோ இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம எப்போல்லாம் சொல்லும்போதும் ரஹ்மான்னு வரும்போது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகளை எல்லாம் நினைக்கணும். அதே மாதிரி ரஹீம் நினைக்கும்போது அந்த அன்பு, அல்லாஹு தாலா எனக்கு அன்பை கொடுக்கணுமே, அந்த அன்புக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி நம்ம அல்லாஹ்வுடைய இந்த அன்புக்காக தான், அந்த ரஹீம்காக தான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அன்பு மட்டுமே நம்ம நியத்தாக வச்சு நம்ம இன்னும் இந்த உலகத்தில் நம்ம வாழணும் அப்படின்னா சில நெறிமுறைகள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நெறிமுறைகள் அல்லாஹ் குர்ஆனில் செம்ம அழகாக சொல்லியிருக்கான். அதை இன்னும் நம்ம வந்து சிறப்பாக கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த நியத்தோட நம்ம இனிஷியேட் பண்ணுவோம். பாருங்களேன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த அல்ஹம்து ஹம்து அப்படின்னா புகழ். அல்ஹம்து எல்லா புகழும் லில்லாஹி அல்லாஹ்விற்கே. இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே அந்த அல்ஹம்து சிம்பிளாக நம்ம சொல்லும்போது அது வந்து ஒரு புகழ், அவ்வளோதான். அது எப்போ அல்லாஹ்க்கு வருதோ, லில்லாஹின்னு வருதோ, அங்கே தான் அல்லாஹ்வுடைய புகழ் அங்கே வருது. ரப்பில் ஆலமீன். ஆலமீன்னா உலகத்தவர்கள், அகிலத்தார்கள், உலகத்தவர்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ரப்புனா யாரு? இறைவன்னா இன்னும் இந்த ரப்பு எங்கெங்கெல்லாம் வருதுன்னு நம்ம இன்ஷால்லா போக போக பார்ப்போம். நம்ம இப்போ ரொம்ப இலகுவான முறையில் நம்ம போகலாம். ஸோ எல்லா புகழுமே இந்த உலகத்தை படைத்த இந்த ரப்புக்கு, இந்த அகிலத்தவர்களின், இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடையுமான ரப்பான அல்லாவுக்கு தான் எல்லா புகழுமே அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் முதல் வசனமாக இறக்குறான் பிஸ்மில்லாஹுக்கு அடுத்து. ஸோ இந்த புகழ்லாம் என்ன? இந்த புகழ் அதுக்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. சிந்திச்சு பார்ப்போம் என்னென்னலாம் புகழ், அந்த புகழெல்லாம் யாருக்கு முதல் உரியதானதாக இருக்கணும் அப்படின்லாம் இன்ஷால்லா சிந்திப்போம். ஸோ எல்லா புகழுமே இந்த உலகத்தோட ரப்பான அல்லாஹ்வுக்கே உரியது. ஆலமீன், இந்த உலகத்தோட ரப்பான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஸோ ஒரு துவாவை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு உதவி கேட்டு நிற்கிறோம் அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல முறையில் அவங்கக்கிட்ட பேசுவோம். நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் எனக்கு போன தடவைலாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ, இல்லை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இல்லை நீங்கள் அது செஞ்சீங்களாமே. இது இயல்பாக மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம். சாதாரண மனிதனிடம் நம்ம உதவி கேட்க போகும்போதே இவ்வளோ பேசுகிறோன்னா, இறைவன்கிட்ட நம்ம கேட்கக்கூடிய உதவிக்கு நம்ம அவனை எப்படி நம்ம வந்து புகழணும். நம்ம சொல்லி தான் இறைவனுடைய புகழ் ஓங்கணும் அப்படின்னு இல்லை. இறைவனுடைய புகழ் நாம் சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அவன் புகழ் வந்து மிக விசாலமானது, மிக பிரம்மாண்டமானது. ஆனாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு வார்த்தைகளை சொல்லி கொடுக்குறான்.
இந்த வார்த்தைகளை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ்கிட்ட நம்ம முதல் விஷயமா அவனை புகழ்கிறோம். இது அவனை புகழ்கிறது மட்டும் இல்லை, நிச்சயமாக இந்த புகழெல்லாம் அவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறதையும் அவன் பறைசாற்றி கொள்கிறான். இங்கே இந்த உலகத்தை படைச்சிருக்கிறது ரப்பு தான், நான் தான். ஸோ எனக்கு தான் எல்லா புகழும் அப்படின்னு அவன் சொல்லிடுறான். அல்ஹம்துலில்லா. ஸோ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து அவனுடைய அந்தஸ்தை சொல்லிட்டான். அடுத்து அவன் எத்தகையவனாக இருக்கான். இப்போ நம்ம அல்லாட்ட கேட்க போகிறோம், துவா கேட்க போகிறோம், அதனால் அவனை கொஞ்சம் இப்போ புகழ்கிறோம். ஸோ அப்போ அவன் எத்தகையவனாக இருக்கான் அப்படின்னா அர் ரஹ்மான் ரஹீம். ரஹ்மான்னா என்னன்னு பார்த்தோம், பேர் அருளாளன். நமக்கு இன்னும் நம்மளுடைய பாஸ்ட், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கும் நமக்கு பின்னாடி இனி வாழப்போகிறவங்களுக்கும் நமக்கும் நம்மளுடைய எல்லா சந்ததியினருக்கும் இறைவன் வாரி வழங்கி கொடுத்துட்ருக்கான். நம்மளுடைய அந்த மூச்சுக்காத்துலேருந்து, நம்மளுடைய உணவுலேருந்து, நம்மளுடைய இந்த சமூகம் வரைக்கும் இவ்வளோ விஷயங்கள் ஏகப்பட்டது கொடுத்துருக்கான். நமக்கு எண்ண முடியாது, சொல்ல முடியாது. அத்தகைய அந்த வளங்களை கொடுத்த அர் ரஹ்மான் அவன் ரொம்ப அருளாளனாக இருக்கான். இன்னும் அன்பாளன், ரஹீம், அன்பு செலுத்தக்கூடியவன், அன்பாளன். அவனுடைய அன்பு வேணும் அப்படின்னா நம்ம செயல்களால் தான் கேட்க முடியும். ரஹ்மான் சொல்லி கூட நம்மளால் கேட்க முடியும். ஏன்னா எனக்கு உதவி, உன்னுடைய அருள் எனக்கு வேணும்னு கேட்க முடியும். ஆனால் அன்பு வேணும்னா நம்ம செயலில் ஈடுபட்டால் தான் கிடைக்கும். ஸோ இம்மையிலையும் இம்மைக்காக நம்ம ரஹ்மானை கேட்கலாம். ஆனால் மறுமைக்கு நம்ம அன்பாளன் ரஹீமை தான் சிந்திக்கணும். ஸோ அந்த ரஹீம் எனக்கு வேணும், அந்த ரஹீமாக என்கிட்ட அல்லாஹ் இருக்கணும், நம்மக்கிட்ட அல்லாஹ் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதற்குரிய செயல்களில் ஈடுபடணும். ஸோ அந்த ஒரு செயலாக தான் இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இனி தொடர்ந்து நம்மளால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொடர்ந்து நம்ம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை ஏற்றுக்கிறனும். இன்னும் அவனுடைய அன்பு கிடைக்க நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதையும் நம்மளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற நியத்தை இந்த நிமிஷம் நம்ம வைப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேவாம்மா? ஸோ அர் ரஹ்மான் ரஹீம் அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கிறான். ஸோ அந்த கிருபை, அந்த அன்பு எல்லாமே தமிழ் நமக்கு நம்மளுடைய வீக்னஸையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அரபியும் நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாக தெரியாது, அதே சமயம் தமிழும் நமக்கு அந்தளவுக்கு மிக தெளிவாக தெரிகிறதில்ல. ஆனாலும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு நேர்வழியை அதிகப்படுத்துவான். ஸோ முழுமையாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இந்த பயணத்தை தொடருவோம். எல்லாமே எனக்கு அப்படியே மைண்டில் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அல்லாஹ் நாடுகிற விஷயங்கள் நிச்சயமாக உங்கள் மனதில் பதிஞ்சிடும். நீங்கள் எந்த கவலையுமே பட வேணாம். நீங்கள் ரிலாக்ஸாக அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகளை மட்டும் நீங்கள் செவித்தாழ்த்தி கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்களேன். மாலிகி யௌமித்தீன். மாலிகி அதிபதி, யௌமித்தீன். யௌமுனா நாள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் குரானில் யௌமுன்னு எங்கே வந்தாலுமே அங்கே நாள் அப்படின்னு அர்த்தம். தீன், யௌமித்தீன், தீனி அதாவது இந்த இடத்துல பாருங்கள் கூலி கொடுக்கறது. ஸோ கூலி நாளின். அப்போ இப்போ நம்ம தமிழ்லையுமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்ம கலோக்கியல் ஸ்லாங்கில் பேசும்போது, கலோக்கியல் வார்த்தைகள் நம்ம பேச்சு வழக்கில் பேசும்போது நிறைய இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே தான் அரபியிலையுமே. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட்டுக்காகவாவது இந்த யௌமுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் காமிக்கிறேன். சரியா? ஸோ மாலிகி யௌமித்தீன்,
இந்த கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாளோட அதிபதி. அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், சுட்டி காமிக்கிறான். அகிலத்தார்னு வரும்போது ரப்பா இருக்கான், இன்னும் கியாமத்து நாள்னு வரும்போது மாலிக்கா இருக்கான், யௌமித்தீன் அந்த கூலி இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கிறான். அவனுடைய அந்த அந்தஸ்து, எல்லா புகழுமே அவனுக்கு தான். அவன் மிகப்பெரிய கருணையாளனாகவும் மிகப்பெரிய அன்பாளனாகவும் இருக்கிறான். இன்னும் இந்த கியாமத்து நாளோட அதிபதியாகவும் மாலிக்காகவும் இருக்கான். மாலிக்கி யௌமித்தீன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கிறான். அடுத்து பாருங்க, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். ஈயாக்க ஈயாக்க உன்னையே. இந்த காஃப் வருதுல்ல, மோஸ்ட்லி இந்த ஈயாக்க இந்த காஃப் வந்தாவே உன்னை நீ அப்படின்னு வரும். ஸோ ஈயாக்க நஅபுது நஅபுது நஅபுத் அப்படின்னா முற்றிலும் அடிபணிவது. இங்கே வணங்குவோம்னு இருக்குது. நமக்கு தமிழ்லையும் பார்த்திங்கன்னா அந்த வணங்குறதுக்கு என்ன மீனிங்? கலோக்கியெல்லாம் நம்ம கையெடுத்து கும்பிடுறதா, தொழுகிறதா அப்படின்னா இன்னும் சிந்திச்சு பார்ப்போமே. ஆனால் அடிபணிவது, ஈயாக்க நஅபுது அபுத் அப்படின்னா அபுத் அப்படின்னாவே அடிமை, அடிபணிவது அப்படின்னு வரும். அப்போ அந்த அபுத் வணங்குவோம் அப்படிங்கிறது அடிபணிவோம். அடிபணிவது என்பது இறைவன் ஒரு விஷயம் சொல்லிட்டான் அப்படின்னா அதை அப்படியே ஏன் எதுக்குன்னே கேள்வி கேட்காம நம்ம உடனே செய்வோம் இல்லையா? ஸோ நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் ஏதாவது நமக்கு ஆர்டர் போடுறாங்க, இன்னும் இந்த கவர்மெண்ட் ஆர்டர் போடுது, இன்னும் நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய கணவன், நம்மளுடைய நம்மளுடைய இன்லாஸ், அதாவது மாமனார் மாமியார், இப்படி நம்மளை விட பெரியவங்க அப்படின்ற போர்வையில் எல்லார் சொல்கிறதையுமே நம்ம கேட்குறோம். நம்மளுடைய பெரியவர்கள் எல்லா சொல்கிறதையுமே நம்ம கேட்குறோம். அப்போ இவங்க எல்லாரையும் விட மிகப்பெரியவன், கவர்மெண்ட்டையும் விட மிகப்பெரியவன் அல்லாஹ் தான். ஏன்னா ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லிட்டான், இந்த அகிலத்தவருக்குமே ரப்பு யார்? இறைவன் தான். ஸோ அந்த அல்லாஹ்வை தான் நம்ம அடிபணியணும், அவனிடமே உதவி தேடணும். நஅபுத் அடிபணிவது, நஸ்தஈன் உதவியும் தேடுவோம். நஸ்தஈன் ஸோ உனக்கே நாங்கள் அடிபணிகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம். இது மிக மிக ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு துவா. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இறைவனை நினச்சி நம்ம எப்படி சொல்கிறோம், யா அல்லாஹ். நம்ம சாதாரணமாக நம்மளுடைய ரொம்ப நெருங்கின உறவுட்டையோ அல்லது நம்மளுடைய நெருங்கிய தோழிகள், இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸான ஒரு உறவுக்கிட்ட நான் உன்னை நம்பி தான் இருக்கேன், எனக்கு நீ உதவி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம அவ்வளோ நம்பிக்கையாக அவங்கக்கிட்ட கேட்போம். அதாகப்பட்ட அந்த அனைத்து உலகத்தாருடைய ரப்பான நம்ம இறைவன்கிட்ட, அல்லாஹ்கிட்ட நம்ம இந்த வார்த்தைகளை கேட்கும்போது, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நிச்சயம் நாம் உதவி கொடுக்கப்படுபவர்களாக இருப்போம். ஸோ இப்படி நம்ம அல்லாஹ்வை வணங்கிட்டு, அல்லாஹ்வை பெருமைப்படுத்திட்டு, உண்மையாக அல்லாஹுடைய தன்மைகளை சொல்லி, இன்னும் அல்லாஹ் இதெல்லாம் ஏன் சொல்கிறான் நம்மக்கிட்ட, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். இவ்வளோ தன்மைகள் உடையவன் அவன். ஸோ அவன்கிட்ட நீங்கள் உதவி தேடப்படுவதற்கு நான் தான் தகுதியானவன் அப்படிங்கிறத ரொம்ப இலகுவான முறையில் நம்மக்கிட்ட பறைசாற்றுறான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த இறைவனை, உன்னையே நாங்கள் அடிபணிகிறோம், உன்கிட்டையே நாங்கள் உதவி தேடுறோம் அப்படின்னு கேட்டுட்டோம் அப்படின்னா சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள், அந்த உதவி எத்தகையதாக இருக்கணும். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினானா எங்களை நேர்வழி நடத்து. அதாவது இஹ்தினா அப்படின்னா எங்களுக்கு நீ. இங்கே கீழே எங்களை நேர்வழி நடத்துன்னு வருது. பட் நீங்கள் இவ்வளோ பெருசாக இதோட மீனிங் வராது. எங்களுக்கு நீ, இஹ்தினா, அந்த நான் வந்தால் இஹ்தினா எங்களுக்கு நீ. சிராத்தல், சிராத் நமக்கு தெரிஞ்ச சிராத் என்ன? சிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? நமக்கு தெரிஞ்சது கியாமத்து நாளில் நம்ம சொர்க்கத்துலேருந்து நரகத்துக்கு நம்ம அந்த மஹ்ஷர் மைதானத்துலேருந்து சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு பாதை நூலை விட மெல்லிசா, கத்தியை விட ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்னா பாதை, சிராத்னா பாதை, முஸ்தகீம், முஸ்தகீம்னா நேரான பாதை. அல்லாஹ் கிட்ட நம்ம உதவி கேட்கணும்னு சொல்லிட்டோம். என்ன உதவி? நேரான வழியை காண்பித்தருள்வாயாக. ஸோ அல்லாஹ் கிட்ட நம்மளுடைய உதவி என்னவா இருக்கணும்? நேரான வழி. அந்த இந்த குரானில் ஒட்டு மொத்தமாக நேரான வழி என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவனாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம பார்க்கலாம். இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், சிராத்னா பாதை, முஸ்தகீம்னா நேரான பாதை. எங்களுக்கு நீ நேரான வழியை காண்பித்தருள்வாயாக. அடுத்தது சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மஹ்தூபி அலைஹிம் வலஸாலின். சரி, நேர்வழின்னு சொல்லிட்டோம். அந்த நேர்வழி எத்தகையதாக இருக்கணுங்கிறதையும் அல்லாஹ் கேட்க சொல்கிறான் பாருங்களேன். அந்த பாதை, அந்த சிராத்தல் லதீன, அந்த பாதை, அல்லதீனனா எவர்கள், அன் அம்த அருள் புரிந்தாய், அன் அம்த அலைஹிம் அவர்கள் மீது, அலைஹிம்னா அவர்கள் மீது, கைரி இங்கே காயிர் நல்லா பாருங்கள், அந்த கைன் ஏ ரா, அந்த கைரினா அல்லாதவர்கள், அவங்க இல்லை. மஹ்தூபி இவங்க தான் மெயின். நேர்வழி வேணும், ஆனால் யாரோட வழியாக அது இருக்கக்கூடாது. மஹ்தூபி உன்னுடைய கோபம் யார் மீது இறங்கப்பட்டதோ, மஹ்தூபி கோபிக்கப்பட்டவர்கள், அலைஹிம் அவங்க மீது, அவர்கள் மீது, வலஸாலின் வழிகெட்டவர்கள். எனக்கு நேரான பாதையை காமி. அவங்க கோபிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கக்கூடாது, வழிகெட்டவர்களாகவும் இருக்கக்கூடாது. மஹ்தூபி அப்படின்னா கோபிக்கப்பட்டவர்கள், ஜாலீன் அப்படின்னா வழிகெட்டவர்கள். ஸோ எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறி தவறி போகாதவர்களின் வழி. ஸோ இறைவன்கிட்ட நம்ம இந்த 7 வசனங்களையும் சிம்பிளாக நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி கொடுத்துட்டான். ஆனால் இது உள்ளே சிந்திக்கும் போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். நீங்கள் இயல்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்திக்கிட்டே வாங்க, அல்லாஹ் தாலா நிச்சயம் இதையெல்லாம் சிந்திக்க வைப்பான். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம இறைவனுடைய வார்த்தைகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அந்த விஷயங்களை அல்லாஹ் தாலா நம்ம ஒவ்வொருவருக்குமே புரிய வைப்பான். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அந்த நேரான வழி எங்களுக்கு காமி. அந்த முக்கியமாக அந்த 2 பேர், நீ யார் மீது கோபப்படுறியோ அவங்களும் இருக்கக்கூடாது, இன்னும் யார் வழிகட்டு இருக்காங்களோ அவங்களோட பாதையும் எனக்கு கொடுத்துறாதையா அல்லா அப்படின்னு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கேட்குறோம். அல்ஹம்துலில்லாஹ்.
ஸோ இப்போ இந்த குரானில் அடுத்த விஷயங்கள் எல்லாமே யாரெல்லாம் நேர்மையாக, யாரெல்லாம் வந்து அந்த நல்வழியில் இருக்காங்க, நேரான பாதையில் இருக்காங்க, யாரெல்லாம் வழி தவறி இருக்காங்க, யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகிறாங்க, இப்படி ஒவ்வொன்றையுமே அல்லாஹ் தெளிவான சான்றோட நமக்கு எடுத்து சொல்லுவான். இன்னும் நம்ம வரக்கூடிய காலங்களில் அந்த தெளிவான சான்றுகளை நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப பேசிக் இதில் அதிகமான பேர் வந்து உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே அதிகமாக தெரிஞ்சிருக்கும். இன்னும் சிலருக்கு வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்னும் சிலருக்கு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். ஆனால் இப்படி பலதரப்பட்டவர்களும் இறைவனுக்காக ஒன்று சேர்ந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இறைவனுடைய விஷயங்களை சிந்திக்க இந்த நேரம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான், அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வரக்கூடிய அடுத்தடுத்த ஆயத்துக்களை நம்ம பார்க்கலாம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த சூறா வந்து நமக்கு சிறந்த முறையில் நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒவ்வொரு வசனங்களுக்குமே நம்ம வந்து அதோட தஃப்சீர், அதோடைய விளக்கங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட நேரம் ஆகும், அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் நம்ம வந்து அதோட ரொம்ப இலகுவான முறையில், ஏன்னா முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லையா, ஸோ இலகுவான முறையில் நம்ம வந்து போகலாம். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வந்து நமக்கான அந்த வழிகளை இலகுவாக்கி நம்மளை வந்து கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற துவாவோட, இன்னும் அவனுடைய ரஹ்மத்துக்கு தான், அவன் ரஹ்மானாக இருக்க இதெல்லாம் நம்ம கற்றுக்குறோம். ஆனால் அவனுடைய ரஹீம், அவனுடைய அன்பு வேணும்னா இதையெல்லாம் நம்ம செயல்படுத்தணும். அதையும் நம்ம நியத் வச்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது பாருங்களேன், இரண்டாவது சூரா அல் பக்கரா. இந்த அல் பக்கரா அப்படிங்கிறது வந்து மாடு அப்படிங்கிறது குறிக்கும். இன்னும் நம்ம ரொம்ப சிந்திக்கணும் அப்படின்னா ரெட் ஹீஃபர். நம்ம நினைப்போம் பக்கரா அப்படின்னு ஒரு சூறாவோட பெயர் இருக்குது, ஆனால் அந்த பக்கராவை பற்றி உள்ள சில இடங்களில் தானே இருக்குது அப்படின்னு. ஆனால் அல்லாஹு தாலா ஒரு 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 விலங்கு பெயரால், ஒரு சாதாரண ஒரு மாடை பெயரால் இவ்வளோ குரான்லேயே இருக்கக்கூடிய மிக நீண்ட ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறா வந்து இந்த சூறா அல் பக்கரா தான். இதை ஸ்டார்டிங்கே நமக்கு கொடுத்துருக்கோம். அப்போது இதில் மிகப்பெரிய படிப்பினைகள் இருக்க போகுது, அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம இப்போது ஆரம்பிக்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அலிஃப் லாம் மீம். ஸோ இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து அல்லாஹு தாலா இந்த மாதிரியான இந்த அலிஃப் லாம் மீம், இன்னும் இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய வார்த்தைகள் நம்ம பார்க்க போகிறோம் பின்னாட்களில். ஆனால் இதை வந்து அல்லாஹ் வந்து இதோடைய அர்த்தமும் இதனுடைய விஷயங்களும் என்னிடம் இருக்கிறதா சொல்கிறான். ஸோ அப்படி அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை, அல்லாஹ்வுடைய விஷயங்களை நம்ம வந்து அவனிடமே விட்டுறணும். ஏன்னா இறைவன் வந்து எல்லாவற்றையும் அறிந்தவன், அவனுடைய எல்லா ஞானமும் அவனிடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதை நான் வந்து கற்றுக்க போகிறேன், இந்த மறைவான விஷயங்களை கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம போக வேணாம். அதனால் அந்த அலிஃப் லாம் மீம், இறைவன் சொன்ன அந்த விஷயங்களை நம்ம அதை மட்டும் அப்படியே ஏற்றுப்போம். சில விஷயங்களை, நம்ம மறைவான விஷயங்களை அல்லாஹ்வே அறிவான் அப்படிங்கிற இதோட நம்ம வந்து முடிச்சுக்கிடலாம். அடுத்த வசனம் எடுத்துக்கோங்களேன். சுபஹான் அல்லாஹ், ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வசனமாக இருக்கும். தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல் லில் முத்தகீன். இது அல்லாஹ்வின் வேதமாகும். இந்த வேதத்தை பற்றி அல்லாஹ் டைரக்டாக சொல்கிறான். ஜாலிக்கனா இது, இந்த ஜாலிக்கல் கிதாபு, இந்த வேதம். கிதாப்னா நம்ம புக்கு அப்படின்னு பார்ப்போம்.
இந்த நல்லா பாருங்கள், கித்தாபுன்னு சில விஷயங்கள் வரும். இன்னும் அடுத்தடுத்து வேறு என்னென்ன வார்த்தைகள்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வருவோம். ஜாலிக்கல் கித்தாபு, லா ரைப, லா லானா அரபியில் இல்லை, அறவே இல்லை, சுத்தமாக இல்லை, இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி சொல்லுவோம் இல்லையா. சொல்லா ரைப, ரைப ரைப சந்தேகம், ரைப சந்தேகம். இந்த வேதத்தில் சந்தேகமே இல்லை. ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இதில் தான் என்னது ஹுதா, ஹுதானா நேர்வழி காட்டி, ஃபீஹினா இதில், ஜாலிக்கனா இந்த ஃபீஹினா இதில், ஹுதல் லில் முத்தகீன். அப்போ ஹுதானா ஹுதா அப்படின்னா நேர்வழி காட்டி, ஹுதானா நேர்வழி காட்டி. லில் முத்தகீன், முத்தகீன் யார்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு. முத்தகீன்னா யார்? அல்லாஹ்வை அஞ்சுபவர்களுக்கு. இது அல்லாஹுடைய வேதம், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இரையச்சம் உடையவருக்கு இது சீரிய வழிகாட்டியாகும். சுபஹான் அல்லாஹ். அப்போது அல்லாஹுடைய வேதத்தை எவ்வளோ ரொம்ப சிம்பிளாக அல்லாஹ் காமிச்சிட்டான் பாருங்கள். இது என்கிட்டேருந்து வந்த வேதம்தான், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறை அச்சம் லில் முத்தகீன், முத்தகீனாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சீரிய வழிகாட்டியாக இருக்கும். நம்ம அல்லாட்ட கேட்டோம் இல்லையா, எனக்கு நேர் வழி காட்டியா அல்லா, உன்னையே நான் நம்பியிருக்கேன், உன்னையே வழிபடுறேன், உனக்கே நான் அடி பண்ணிக்கிறேன், எனக்கு நேர்வழியை காட்டியா அல்லா அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அதுக்கு இந்த நேர்வழி அதாவது இந்த சீரிய வழிகாட்டி யாருக்கு கரெக்டாக இருக்கும்? அல்லாஹ்வை இரையச்சமுடையவர்களா, அல்லாஹ்வை முழுவதும் நம்பி அவனை அதாவது இறை அச்சம் முத்தகீன் அப்படிங்கிறதுக்கும் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு இன்னும் தெளிவான அர்த்தங்களும் ஞானத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவான். ஸோ ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது சீரிய வழிகாட்டியாக இருக்கும், சரியான வழிகாட்டியாக இருக்கும். இது அல்லாஹ்வுடைய வேதம்தான். அல்லாஹ் சொல்லிட்டான், டைரெக்டாக சொல்லிட்டான். இப்போ அந்த முத்தகீன் யாருங்கிறதையும் அடுத்ததே அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அல்லதீன யுமினூன பில் கைபி வயுகீமூன ஸலாத்த வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். இப்போ அந்த முத்தகீன்கள்னு சொல்லிட்டான்ல, அந்த முத்தகீன்கள் யாருன்னு நமக்கு புரியணும்ல. அல்லதீன எவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், யுமினூன் அப்படின்னா நம்பிக்கை கொள்வார்கள். எதையெல்லாம் அவங்க நம்பிக்கை கொள்வாங்க? பில் கைபி மறைவானதை நம்பிக்கை கொள்வார்கள். இன்றைக்கியும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி நமக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குங்கிறது தெரியும்னா, அவங்க என்ன சொன்னாலுமே நம்ம நம்புவோம் இல்லையா. சாதாரணமாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம சிந்திச்சு பார்க்கையில். ஆனால் அல்லாஹ் தான் சொல்கிறான்னு, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே ரப்பு அவன்தான். அப்போ அவன் மறைத்து வைத்திருக்கக்கூடியதை, அவன் அறிந்ததை நம்ம அறிய மாட்டோம். ஆனால் அது இருக்குங்கிறத நம்ம நம்பணும். நம்ம அப்படி நம்பக்கூடியவர்கள் அந்த முத்தகீன்களாக இருப்பாங்க. பில் கைபி மறைவானதை நம்புவாங்க. வயுகீமூன ஸோ நம்மளும் இதை விட ஒரே ஒரு நிமிஷம் ஜஸாக்கல்லாஹு கைர்மா, ஜஸாக்கல்லாஹு கைர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போது இந்த ஃபஸ்ட்டு பில் கைபி மறைவானதை நம்ம நம்புகிறோம். அலிஃப் லாம் மீம் நம்பினோம் இல்லையா? இந்த வார்த்தைகளை இது இறைவன் மறைவான விஷயமா இருக்கட்டும். அவன் எந்த விஷயம் சொன்னாலும் அது சிறப்பானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே நம்ம நம்பி தான் உள்ளே வரோம். ஓகே. ஸோ மறைவானதை நம்புவாங்க. வயுகீமூன இன்னும் நிலைநிறுத்துவார்கள் எதை? சலாத்த தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. அடுத்தது வமிம்மா இன்னும் எதிலிருந்து? ரஸக்னாஹும். ரஸக் நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான், ரிஸுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ரஸக்னாஹும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல இருந்து நம்ம செலவு பண்ணுவோமா. யுன்ஃபிகூன் தர்மம் புரிவார்கள். அல்லாஹ்க்கு தொழுகையும் செய்வாங்க, அதே மாதிரி தர்மமும் செய்வாங்க. அவர்கள் எத்தகையவர் என்றால் மறைவானவற்றை நம்புகிறார்கள், மேலும் தொழுகையை நிலை பெற செய்கிறார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். அப்போது இந்த முத்தகீன்களுக்கு நேரான வழியை இந்த திருக்குரான் காமிக்கும் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அப்போ அந்த முத்தகீன்னா யாருன்னு நமக்கு சொல்லணும்ல, அதுவும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு தானே. அதையும் அடுத்த வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள். அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அவங்க மறைவானவற்றை நம்புவாங்க, தொழுகையை நிலைநிறுத்துவாங்க, இன்னும் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்வாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த மூணு விஷயத்துக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் அல்லாஹ் ஒன் பை ஒன்னாக நமக்கு சொல்லி தருவோம் இன்ஷா அல்லாஹ். எல்லாமே நம்ம ஒரே நாளில் நம்ம கற்றுக்கிற முடியுமா அப்படின்னா அல்லாஹ்வே அறிவான். ஸோ நம்ம இலகுவான முறையில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து செய்ய முயற்சி பண்ணுவோம். தொடர்ந்து இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னா நாளைக்கும் இதே டைமில் இன்னும் இது ஒரு தொடர்ந்து ஒரு வாரம், அடுத்து தொடர்ந்து ஒரு மாதம், இன்னும் தொடர்ந்து ஒரு வருடம், இன்னும் நம்ம வாழ்நாள் முழுவதும் இதை தொடர்ந்து நம்ம ஓத நிச்சயம் அல்லாஹ் நமக்கான விஷயங்களை புரியவும் வைப்பான், அதை நம்ம செயல்படுத்தவும் வைப்பான் அப்படின்னு நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம். ஸோ அந்த மறைவான விஷயங்களை நம்பி தொழுகையை நிலைநிறுத்தி, இன்னும் அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுல இருந்து நமக்கா டைரெக்டாக எதுவுமே வரல, ஸோ அவன் நமக்கு வழங்கியதுல இருந்து நம்ம செலவு செய்ய போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் எதுக்காக செய்ய போகிறோம்? அவனுடைய ரஹீம்காக, அவனுடைய அன்புக்காக நம்ம செய்ய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த ஆயத்து பாருங்களேன். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க வமா உன்சில மின் கப்லிக வபில் ஆஹிரதிஹும் யூகினூன். ஸோ வல்லதீன இன்னும் எவர்கள், யூமினூன, அந்த யூமினூன் முஃமின் யுமினூன் இப்படி இது எல்லாமே நம்பிக்கை கொள்வது தான். யுமினூன நம்பிக்கை கொள்வார்கள். பிமா உன்சில இறக்கப்பட்டது, அதாவது சென்டுன்னு சொல்லுவோம்ல,
அனுப்புறது, அனுப்பப்பட்டது, இறக்கப்பட்டது, இதுதான். இறக்கப்பட்டது, அனுப்பப்பட்டது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பிமா உன்சில, இலைக்க, இலைக்கனா உமக்கு, வமா இன்னும் எதை, உன்சில இறக்கப்பட்டது, மின் கப்லிக்க உமக்கு முன்னர், கப்லிக்கனா உங்களுக்கு முன்னாடி, உமக்கு முன்னாடி, வபில் ஆஹிரதி, ஆஹிரா அப்படின்னா மறுமை. மறுமைக்கு இன்னொரு விஷயம் மேலே இந்த சுரா அல்-ஃபாத்திஹால என்ன பார்த்தோம்? யௌமித்தீன்னு பார்த்தோம். தீன்னா கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், யௌமித்தீன்னு பார்த்தோம். இங்கே டைரக்டாக மறுமை, மறுமைனா ஆஹிரா அப்படின்னு அடுத்த வார்த்தையும், மறுமையை குறிக்கக்கூடிய அடுத்த வார்த்தையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். வபில் ஆஹிரதி, இன்னும் மறுமையை. ஹும் யூகினூன், ஹும் யூகினூன், ஹும்னா அவர்கள், யூகினூன், யூகினூன் உறுதி கொள்வார்கள். மேலும் உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் இறக்கி அருளப்பட்ட வேதங்கள் மீதும் நம்பிக்கை கொள்கிறார்கள். இறுதி தீர்ப்பின் மீதும் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்கிறார்கள். ஸோ முதல்ல 3 விஷயங்கள் எல்லாம் என்ன சொன்னால், மறைவான விஷயங்களை நம்புவாங்க, மறைவான விஷயங்களை நம்புவாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க? தொழுகையை நிலை பெற செய்வாங்க. இன்னும் அவங்களுக்கு வழங்கியதிலிருந்து செலவும் செய்வாங்க. கூடவே இன்னும் அவங்க என்னெல்லாம் செய்வாங்க? இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும், உமக்கு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தானே இந்த வஹி இறங்குது. ஸோ அப்போது உமக்கு இறக்கி அருளப்பட்ட வேதத்தின் மீதும், உமக்கு முன்னர், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னாடி 3 வேதம் ஆல்ரெடி இறங்கப்பட்டிருக்கு. என்னென்ன வேதம் இறங்கப்பட்டிருக்கு? தௌராத், ஜபூர், இன்ஜீல். ஆனால் இது 3த்துலேயுமே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் மக்கள் அதை தனக்கு சார்ந்ததா, தனக்கு இலகுவான முறையில் அவங்கள நிறைய மாற்றங்கள் செஞ்சுட்டாங்க. ஸோ அதனால் அதை முழுசாக நம்ம ஏற்றுக்க முடியல அப்படின்னாலும், ஆனால் அது அந்த வேதங்களும் இறைவனிடமிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும், ஒத்துக்கிடணும், நம்பணும். ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேதத்தை மட்டும் நம்பலை, கூடவே இதுக்கு முன்னாடி இறங்கிய அந்த வேதங்களையும் நம்பிக்கை கொள்வது. இதுக்கு முன்னாடி உள்ள அந்த வேதங்கள் என்ன, அந்த வேதங்கள் யார் யார் இப்போ என்னென்ன பண்ணுறாங்க, அது எல்லாமும் கூட அல்லாஹ் தெளிவாக சொல்லிகிட்டே வருவான். இன்னும் பொறுமையாக நம்ம அதெல்லாம் பார்ப்போம். ஸோ நமக்கு இப்போ உள்ள வேதம் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி உள்ள வேதம் மீதும் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இறுதி தீர்ப்பு நாள், ஸோ அந்த கியாமத்தோட விஷயங்கள், அதில் உறுதியான நம்பிக்கை கொள்வாங்க அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். அடுத்து பாருங்கள், உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாஇக ஹுமுல் முஃப்லிஹூன். ஸோ அப்போ இப்படியாப்பட்டவங்களுக்கு தான் உலாஇக அவர்கள், அவர்கள், அலா, அலானா எப்படி சொல்கிறது, அலா ஹுதன், அலா ஹுதன் நேர்வழியில் இருக்கான், நேர்வழியில், அலா ஹுதன், ஹுதானா நேர்வழி, அலா அப்படிங்கிறது நேர்வழியில் சொல்லுவோம் இல்லையா, அது அது இதெல்லாம் அந்த கிராமர் வேர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம ஓத நமக்கு பரிச்சயமாயிரும். உலாஇக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம், அவங்கெல்லாம் ரப்பிஹிம், ரப்பி இங்கே ரப்புன்னு வருது பாருங்கள், தங்கள் இறைவன், வ உலாஇக ஹுமுல், இன்னும் அவர்கள்தான் முஃப்லிஹூன் வெற்றியாளர்கள். முத்தக்கீன்களுக்கு நேர்வழி கிடைக்கும்,
இன்னும் அந்த நேர்வழி கிடைச்சவங்க வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிடுறான். ஸோ அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். ஸோ அழகா யார் யார் என்னென்ன வகை அப்படின்றத தெளிவாக ரொம்ப சிம்பிளாக நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சுப்ஹானல்லாஹ். இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுபவர்கள். ஸோ இவங்க தான் தன்னுடைய இறைவன்கிட்ட இருந்து நேர்வழியில் இருக்கக்கூடியவங்க. இப்போ இந்த நேர்வழியில் இருந்தால் அந்த ஹுதன்னா நேர்வழி. இப்போ நேர்வழியில் இருந்துட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் வெற்றி பெறுபவர்கள், வெற்றியாளர்கள், இவங்க தான் முஃப்லிஹூன் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ், கரெக்டாக 45 நிமிஷம் நம்ம பார்த்துருக்கோம் குர்ஆனுடைய வசனங்கள். இன்னும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா கொஞ்சம் நம்ம ஒரே நாளில் எல்லாமே பார்க்குறத விட தினம் இந்த ஆர்வத்தோடையே நம்ம இந்த நாள் ஃபுல்லாக கழிச்சிட்டு அடுத்த நாளையும் கழிச்சிட்டு நாளைக்கு இந்த 5 மணிக்கு நம்ம திருப்பியும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்குறதுக்கு ஆஜராகும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ்.